நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். எல்லாரும் திருவிழாவுடைய மன ரீதியாக அப்படியே உட்கார்ந்துருக்கோம். பலகாரங்களை காத்திருக்குது இல்லையா? சில பேர் வந்து இங்கே அப்படியே கலகலப்பா நாடகத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கீழே உட்கார்ந்துருக்கிற சிரமங்கள் எனக்கு தெரியும். அதனால அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நேரமாக வீட்டுக்கு போயிடலாம். பேசுவது கூட ரொம்ப சொல்லுவது, அது கேட்கறது ரொம்ப கஷ்டம். கேட்டுட்டே இருக்கிற இல்லையா, யார் பேசுறதையும் வெகு நேரம் பேசுறது கேட்டுட்டே இருக்கிறது ரொம்ப சிரமமானது. அது சம்மங்கால் போட்டு உட்கார்ந்து ரொம்ப சிரமமானது. ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியமானது கூட. ஒரு நிகழ்ச்சி போயிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி முடிஞ்சு பார்த்தா ஒரு பெரிய பெரிய பழந்தோண்டி வச்சிருந்தாங்க. பள்ளம் ஏன்னா கீழே கை சும்மா இருக்காது, அப்படியே தோண்டிகிட்டே இருப்பாங்க சில பேர். சில பேர் அப்படியே சார் பிடி மாஸ்டர் வந்து பில்ல செதுக்குன்னா செதுக்க மாட்டாங்க, அது போக மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு வச்சுங்களா, கொஞ்ச நேரத்தில் அது ஊர் சுத்தமாயிடும், உள்ளுப்புறம் முடிய வச்சிருவாங்க. அது கை சும்மா இருக்காது, நம்ம எப்பவுமே பரபரப்பாகவே இருக்கும். அந்த சூழல்ல உங்களை ஒரு மாலை நேரத்துல ஒரு அழகான சூழல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. எப்போ ஒரு தேர்வு தயாராகும் இல்லையா, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டே இருப்போம். ஆசிரியர்கள் வந்து மாத தேர்வு வைப்பாங்க, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, ஏகப்பட்ட தேர்வு வச்சா கூட முழாண்டு தேர்வு வருகிற போது அவ்வளவு படிச்சுட்டு போவோம். தேர்வு போகும்போது வினாத்தாள வாங்கினது பரபரப்பு என்னாயிரும். எல்லா கேள்வியும் இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. சில பேருக்கு கேள்வித்தாளே இங்கே பார்த்த மாதிரி கூட இருக்காது, இங்கே புதுசா கண்ணக்கடி காட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேசுவதற்கெல்லாம் தயார் பண்ணிட்டு வந்தா கூட கடைசி நேரத்தில் வினாத்தாளை வாங்கி வச்சுட்டு எதை எழுதுறதுலாம் தடுமாறி அப்புறம் நாம் எதையாவது எழுதி வைப்போம். அவங்க பார்த்து மார்க் போட்டு வைக்கிறோம், பாஸ் பண்ணி ஆகணும். இல்லை போடுமுறை மார்க் 20 மார்க் பதிலடியே 35 நிறுத்திட்டு வருவாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில தயார் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த உரை கடந்து அது பேசுறதுக்கு அமைஞ்சிடும் ஒரு மேடையே. இந்த மேடை பொறுத்தளவுக்கு முதல்ல இந்த சித்தூர் பத்தி ஒரு நிமிடங்கள் சொல்லலாம். இது என்னுடைய பால்யகால ஊர், தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி பால்யகால ஊர் இது. என்னுடைய அத்தை ஊர் இது. 2 ஊர் பஞ்சாயத்து இல்லையா, சோந்தரி ஒன்று, சித்தூர் ஒன்று. அப்புறம் நீங்களாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. அந்த கிராமங்களுக்கும் நீண்ட கால தொடர்புடையது. எல்லா ஊர்களும் பெத்தநாய்க்கனூர் ஆகட்டும், கங்கம்பாளையம் ஆகட்டும், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஊர்களுமே ரொம்ப பரிச்சயமான ஊர். உங்களுடைய அப்பா அம்மாக்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போன காலத்திலேயே இருக்கலாம். அறிவொளி இயக்கம் என்கிற அமைப்பின் மூலமாக எழுது படிக்க வைப்பதற்காக தொடர்ந்து பயணம் செய்த கல்வி பயணத்துல இன்னைக்கும் உங்களை பாரி மாணவர்களை பார்த்து பேசுவது என்பது மிகவும் எனக்கு பிடிச்சிருக்கு. தலைமை ஆசிரியர் வந்து மிக சிறந்த ஒரு ஆசிரியர். ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு அழகான கவிஞரும் கூட. அவர் பத்தி மறுபடியும் நிறைய சொல்லலாம். சார் பேசும்போது யாரும் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, கண்டிப்பான ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா அன்பு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு சோலை மாயம் என்கிற துரை மூர்த்தி அவர்கள். உங்களுக்கு என்னவா தெரியும்? மூர்த்தி சார தெரியுமா, தலைமை ஆசிரியர் தெரியுமா, சோலை மாயவன தெரியுமா? தலைமை ஆசிரியரா தெரியும். ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சோலை மாயம் அப்படின்னா தான் தெரியும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு மூர்த்திங்கிறதே தெரியாது. அப்ப சோலை மாயம் தான் மூர்த்தி அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. அவர் ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதைகளுக்கு முன்னாடி இந்த அமர்வுக்கு போற மாதிரி உங்களை நான் வந்து பேசி ஆகணும். மேடையில வந்து ஒரு முதல்ல வரவேற்பு நடனம் வந்து ரொம்ப அற்புதமா அழகா, அந்த எவ்வளவு ஒரு பெரிய மேடைய, இந்த ஒரு மண் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேடை தான். பெரிய ஆரம்பிப்பு இங்க நின்று பேசுறதுக்கு அங்க ஆடுறதுக்கு ஒன்று பெரிய வித்தியாசம்னா அழகா நடனம் ஆடுறீங்க. அவங்க மட்டும் எந்திரிங்க வரலாம், அவங்களுக்கு ஒரு அழகா கைதட்டல் கொடுத்து வரலாம். தொடர்ந்து எல்லா மேடைகளும் உங்களுடைய மேடைகள் ஆகட்டும். சார் சொன்னார் இல்லையா, அங்க அழகான வர்ணனை கொடுத்துட்டு சொன்னார், தடைகளை கடந்துதான் நம்ம சாதனை அப்படின்னு சொன்னாரு. எப்பவுமே எல்லா பள்ளிக்கூட மேடைகளையும் இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும். நாங்க சார் மாதிரியே நின்று படவடப்பா நின்றுட்டே இருப்பேன். நாம தயார்படுத்தி அனுப்புவோம் இல்லையா, மாணவர்கள் நல்லா பேசுவாங்களா, நம்ம அணி வந்து பரிசோட வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட உறுதியெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சார் வெளுத்து கட்டி ரொம்ப நீங்க ஓரமா நின்று மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஆனா பேசுவதற்கு போய் மேடையில் நின்ன பிற்பாடு அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு பயமாயிரும். அந்த தொடர்புல இருக்கல, அங்க சொல்ல அப்படியே நின்றுட்டு இருக்கும். வெளியே வரலாமா வேண்டாமா, வரலாமா வேண்டாமா, அப்படியே மறந்து போயிடும். இதுவும் வழக்கமானதுதான். எனக்கு முன்னாடி வேற மோகன்ராஜ் வந்திருக்காரு, இங்க நாராயணசாமி வந்திருக்காரு. இவங்களே என்னுடைய வகுப்பு தோழர்கள். இவர்களை மாதிரியான மேடை ஏறினது இல்லை. இவங்கெல்லாம் பள்ளியில மேடை ஏறி இருப்பாங்க. மிக சிறந்த மாணவர்களாக இருந்தவங்க பள்ளியில் படிக்கிறப்போ சென்டம் ஸ்கோரர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் மிடில் இந்த 60-70 மார்க் வாங்க பாஸ் பண்ற அளவுக்கு படிச்சோம் நானு. இவங்க 2 பேர் வந்து இவங்க பிசிக்ஸ்
பிசிக்ஸ், நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஆர்ட்ஸ். அதனால் முதல் நாள் போனதே சேர்க்கைக்காக போகும்போது என்ன குரூப் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஏற்கனவே மோகன்ராஜ் இவங்கெல்லாம் சமத்தூர் பள்ளியிலையும் படிச்சவங்க. என்னுடைய நண்பன் வந்து ஆறுமுகம், இவங்கெல்லாம் முதல்ல போய் சேர்ந்துட்டு வந்துட்டாங்க சயின்ஸ் குரூப்பு. தலைமை ஆசிரியர் கேட்டாரு என்ன குரூப் வேணும் அப்படின்னு. நான் என்னன்னே தெரியாது, இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு சயின்ஸ் குரூப் கொடுங்க அப்படின்னாரு. அப்படியே மார்க் பார்த்தாரு, அப்படி ஒரு மொழி முடிச்சாரு. சயின்ஸ் குரூப்ல அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு, சயின்ஸ் மார்க் எவ்வளவு தெரியுமான்றது அப்படின்னாரு. நம்ம மார்க் எவ்வளவு இருக்கும், எவ்வளவா இருக்கும் சொல்லுங்க, எவ்வளவு வாங்கியிருந்தா சயின்ஸ் குரூப் கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. 37 மார்க் சயின்ஸ்ல. உங்களுக்கு சயின்ஸ் குரூப் கிடைக்காதுப்பா, நேர எந்த குரூப் தான், ஆர்ட்ஸ் குரூப் தான் அப்படின்ட்டாங்க. ஜம்முன் ஆர்ட்ஸ் குரூப்ல போய் படித்தோம். ஆனால் நாங்களாம் நண்பர்களாக தான் இருந்தோம். விளையாட்டு பாட வேலை இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாயிரும். இருக்கிறதுலயே ரொம்ப மகிழ்ச்சியானது எந்த வகுப்பு, பிடி பீரியட் தான். அந்த பீரியட் கடன் கொடுத்துருக்க கூடாது, வேற யாராவது வேண்டாம், இப்படி பின்னாடி போகும்போது சொல்ல கூடாது, சரியா? ஆக இந்த 3 பேருமே பார்த்து ரொம்ப முக்கியமானதா தெரிஞ்சாங்க. வந்து உள்ள நுழைஞ்ச உடனே ஆசிரியர் பெருமக்கள்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு ஏற்கனவே அவங்களுடைய குழந்தைகள் என்னுடைய படிச்சவங்க. வாகீஸ்வரி வித்யா மந்திரிலாம் தமிழாசிரியராக இருந்தேன். இப்போ முழு நேரமா உங்களை மாதிரி மாணவர்களை தமிழ்நாடு முழுக்க சந்திப்பது என்ற முடிவோட இந்த பணிக்கு முழுமையாக நான் வந்துட்டதுனால அந்த பள்ளிக்கு நம்ம போக முடியாது. எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசணும், இப்போ நீ பார்க்கலாம். எதை பத்தி பேசணுப்பீங்க? நடனம். யார் சொன்னது? நீங்க தான் சொன்னது. எதுக்குமே முந்தின் பதில் சொன்னா பரிசு உண்டு. ஒரு ஆள் கைது சொன்னீங்க. கீர்த்தியா, கீர்த்தியாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து பேச வந்தாங்க. பேச வந்ததுல ஒரு விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ ஒரு நாள் மேடை ஏறியதே இல்லை. ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தாச்சு. அங்க வந்து பேசுறீங்கன்னா வேலை இல்லை. இந்த மாதிரி சோழமா இந்த மாதிரி என்னுடைய மேலதிகாரி வந்து மேடையில் உட்காந்துட்டு கெஞ்சிட்டு இருக்க அவர்கிட்ட, சார் என்னை கூப்பிட்டுறாதீங்க சார், சார் என்னை கூப்பிட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறேன். அவர் அதெல்லாம் கவனிக்கல. அடுத்ததாக சார் அங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அம்சுகோபால் முருகன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அப்படின்ட்டாரு. என்ன சிறப்புரையா, என்ன சார் இது அப்படின்ட்டு அப்படியே திரும்ப போய் மைக் கையில் வாங்கினேன். பார்த்தா மாசனியம் கோயில் கும்ப இது குண்டம் திருவிழா. எதுக்கால பார்த்தா அவ்வளவு பேர் மக்கள் நிக்கிறாங்க. பார்த்த உடனே முழங்கால் தோறி விட 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. 2 வார்த்தை சொன்னேன், அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் நன்றி. அதுக்கு மேல பேச முடியல. தொண்டை அதுக்கு மேல வறண்டு போச்சு. அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, என்ன அதுலயே நான் தான் டிகிரி வந்து படிச்சிருந்தப்போ, இவ்வளவு படிச்சிருக்குன்னு சொல்றீங்க, ஒரு மேடை ஏறி பேச தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவரு கவனம் விட்டார். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மனசுக்குள்ளேயே பேசி பார்த்துட்டு திரும்பவும் போய் மேடையில ஏறி ஒரு 5 நிமிடம் பேசினேன். இது இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்குது. என்னுடைய நண்பர்கள் இதே மாதிரி 3 பேர் வந்து என்ன செய்யறாங்க, அண்ணா பாட்டு பாடலாம் அப்படின்னு பேசியே ஒருத்தர் வந்து நம்ம பேச முடியல, பாட்டு வேறையா அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாடி பார்க்கலாம். சரி பாடி பார்க்கலாம்னு எல்லாரும் தான் போயிட்டாங்கல்ல, அப்ப பாடுவதற்கு சில பேர் இருந்தாங்க, கலை நிகழ்ச்சிக்கார கூட்டிட்டு போயிருந்தோம். நாங்க எடுத்து நண்பர்கள் 3 பேர் ஒரு பாட்டு பாடுறோம். 3 வரி பாடுறோம். காலேஜ் பஸ் முன்னாடி போன பின்னாடி வந்தாங்க. இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு, பாட்டு பண்ணீங்களா அப்படின்னு ஒரே கிண்டல். இதோட வம்பா போச்சுன்னா அப்படியே மைக் எடுத்து விட்டு ஓடி போய் ஓரத்தில் உட்காந்துட்டோம். இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு 2வது திரும்ப வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளே போகும்போது உங்களை மாதிரி மாணவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்க வேண்டியது. உட்கார வச்சுட்டு பேசுவது பாடுவது என்று ஒரு கட்டத்தில் தயாரானோம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியாவது மாணவர்களை நல்ல பேச்சாளர்களாக கவிஞர்களாக மாற்றுவது அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு கவிதை மட்டும் அவங்களுக்காக நினைவுடன் சொல்றேன். மேடை ஏறிய சிறுமி அரிசியா பாடலை பாதியில் மறந்து அழுகையுடன் கீழே இறங்கினாள். செல்ல நாய்க்குட்டி என அத்தனை சொற்களும் பின்தொடர்கின்றன அவளை பற்றி. அவள் உடனே அந்த சொற்கள் எல்லாம் என்ன செய்தா, அதெல்லாம் பேசும்போது நான் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு அந்த செல்ல நாய்க்குட்டி மாதிரியே ஒடியாருது அப்படின்னு ஒரு கவிதை தோணுச்சு. அப்படின்னா இதே மாதிரி தான்
ஒரு மேடை ஏறிட்டு ஒரு பொண்ணு கீழே வரும்போது சார் அடுத்த இடம் பேசிடுறேன் அப்படின்னு சொன்னது. அதனால இரவு தூங்கும்போது இந்த கவிதை தோணுச்சு. அதனால நீங்க வந்து பேச முடியலையே தயங்க வேண்டியது, வேலைக்கு வந்து இங்க நின்னாலே ஒரு பெரிய வெற்றி தான். இவ்வளவு பேர் இருக்கிறோம், இத்தனை பேர்ல நம்மளை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. தேர்வு செஞ்சு 2 வரி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பு வந்து மிக சரியா பயன்படுத்தி இருக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சமாளிச்சாங்க, நல்லா அழகா. உங்க பேர் என்ன? ஜீவியா. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஒரு பென்சில் கொடுத்துருங்க, வாழ்த்துக்கள், பரிசு கொடுத்துருங்க. இன்னொருத்தர் யார் கவிதை படிச்சாங்க, நல்லா அழகா. கவிதை படிக்கும் போது பார்த்தே படிக்கலாம், மனப்பாடம் பண்ணியெல்லாம் கவிதையெல்லாம் படிக்க வேண்டியதுல நாங்களே ஒரு நோட்ஸ் மாதிரிலாம் எடுத்து வந்துருக்கோம், அப்படியே பேசிடணும் அப்படின்னு. அதனால கவிஞர்கள் வந்து வாங்க, கவிதை படிச்சு உங்களுக்கு பரிசு கொடுக்க வந்து அப்படி. வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல மிகச்சிறந்த கவிஞராக உருவாகணும். இந்த பள்ளிக்கூடத்துல வந்து இதே மாதிரி ஒரு நாள் மேடையில் பேசணும். நன்றி. இன்னொரு கவிஞர் வாசிச்சாங்க, வாங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றாக மிகச்சிறந்த கவிஞராக மாற வாழ்த்துக்கள். சாரோட கவிதை அப்படியே நம்ம பார்க்கிறோம் சொன்னோம், ஆனா பார்க்கல. அவர் ஒரு கவிதை எழுதி இருக்காரு. இதுல எத்தனை பேருக்கு டீ பிடிக்கும்? தேநீர் இவ்வளவு பேருக்கு பிடிக்கும். எனக்கு காஃபி தான் பிடிக்கும், டீ இல்ல. சரியா? இருந்தாலும் 2க்கும் பொருந்துற மாதிரி ஒரு அழகான கவிதையை சொல்லுகிறாரு. படிச்சு காட்டுறேன் பாருங்க. ஆனா கூடவே வரணும், அப்பதான் கவனிக்க முடியும். தேயிலை நிழலில், என்ன நிழலில்? தேயிலை நிழலில் உறங்குகிறது. முதல் வரி தேயிலை நிழலில், 2வது வரி உறங்குகிறது, 3வது வரி என்ன அர்த்தம்? சொல்லுங்க, யாரு சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி. டீ. வெரி குட், கை தட்டுங்க. ஏதாவது ஒரு தொழில் சொல்லணும் இல்லையா? பேருங்க சித்தார்த்தா, சிறுநீதி. வாழ்த்துக்கள். ஆனா சிறுநிதி பரிசு வாங்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் பார்க்கலாங்க. நீங்களும் வாங்க, பரிசு வாங்கிக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி. 3வது வரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனமிழந்த சிறுத்தை. நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, சிறுத்தைகள் வந்து ஊருக்குள்ள வந்துருச்சு. தம்பி நாடகம் போட்டாங்க இல்லையா? என்ன நாடகம் போட்டாங்க? அந்த காடு அப்படின்னாலே குரங்குகள் இருக்கும், சிறுத்தைகள் இருக்கும், புலி இருக்கும், யானை இருக்கும். இப்ப அந்த சிறுத்தைகள் எல்லாம் வந்து ஏன் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா, இல்ல யானைகள் ஏன் ஊருக்குள்ள வருதுன்னா, பேப்பர்ல சொல்லுவாங்க யானைகள் வந்து அட்டகாசம் பண்ணுது, சிறுத்தைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புகுந்து அட்டகாசம் பண்றது யாரு? மனிதர்கள், மனிதர்கள். அப்ப அந்த 3 வரியில ஒரு சூழ்நிலைகள் சார்ந்த ஒரு அற்புதமான கவிதையை கொடுத்தவர் அவங்களுடைய தலைமை ஆசிரியர். அழகா கைது அந்த கண்டிப்புன்னு சொன்னதுல இருந்து மறுபடியும் ஒரு செய்தி சொல்லி மறுபடியும் உரைக்குள்ள போகலாம். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா தான் என்னை வளர்த்து சரி பண்ணாங்க. நல்லா எங்க அம்மாவுடைய வளர்ப்புதான் வளர்ந்தேன் சின்ன வயசுல. எங்க நினைச்சு பார்க்கிறப்ப ஏதாவது நினைச்சு பார்த்தோம்னா, அம்மா செஞ்சதுலயே மிகச்சிறந்தது எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது என்னை கொண்டுட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனாங்களே, என்ஜி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனாங்க இல்லையா, அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டே இருப்பேன். ஒருவேளை வேறு எங்காவது சேர்த்து இருந்தா நாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்படி ஒரு பள்ளிக்கூடம் வந்து எப்படி தயார்படுத்தியது அப்படிங்கிறது நாங்க 3 பேருமே சாட்சிகள் தான். நான் வந்து சராசரியாக மாணவராக இருந்து சமூகம் சார்ந்து இயங்க வந்தவங்க, அவங்க சிறந்த ஆசிரியர்களாக வளர்ந்தவங்க. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்துதான் பல்வேறு விஷயங்கள் நான் கத்துட்டு வெளியே வந்தேன். ஒரு பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வெளியே வருகிற போது எதையும் கொண்டு படிச்சுட்டு வெளியே போறோம், வந்து என்ன செய்யறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. சோமதுரை சித்தூர் பள்ளி பொறுத்தளவுக்கு ஒரு பாரம்பரியமான பள்ளி, நீண்ட காலமா மிகச்சிறந்த பள்ளி, இறுதி ஆண்டினுடைய முடிவுகளை தரும் பண்பாட்டிலே மிகச்சிறந்த பள்ளியின் பெயர் வாங்கிய ஒரு சிறந்த பள்ளி. ஏன்னா நீண்ட வருடங்களா அதை கவனிச்சுட்டே இருக்கிற சித்தூர் பள்ளி. சார் வந்து நான் சித்தூருக்கு வந்துட்டேன்னு சொன்ன உடனே, சார் அந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் கூடுதலா நல்லா கவனிங்க, அது நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. ஆக ஒரு சிறந்த பள்ளியில நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் எங்களை எப்படி என்ஜி பள்ளி உருவாக்குச்சோ இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டே இருக்கேன். அன்னைக்கு தெரியாது, அது படிக்கிறப்ப தெரியாது, எப்பவுமே இப்ப இருக்கிறப்ப தெரியாத ஒரு விஷயத்தினுடைய சிறப்பு என்னன்னு.
ஒரு ஆசிரியருடைய கண்டிப்பு எப்படி பலப்படுத்தும் நம்மளைய அப்படி இருக்கு. இந்த எடுத்துக்காட்டு இதெல்லாம் நான் தயார் பண்ணாத உரைகள், வந்த உடனேயே இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட சொல்லணும்னு நினைச்சது. ஆசிரியருடைய கண்டிப்பு எந்த இடத்துல நம்ம தயார் பண்ண முடியும் அப்படின்னு. நாங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள வரும்போது பெல்ட் இன் பண்ணி இருக்கணும், நகம் வெட்டி இருக்கணும். பிரேயர்ல வந்து இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நாங்க வந்து பிரேயர்ல என்னாச்சுன்னா, தலைமை ஆசிரியர் வந்து ஒவ்வொருத்தரா கையை நீட்டணும், பல்ல இதில் காட்டணும். பல்லு விளக்கி இருக்கிறாங்கன்னு சரி பார்ப்பாங்க, விளக்குலையும் தெரிஞ்சுதுல விளக்கி இருப்பாங்க. கடைசி நேரத்தில் பஸ் வரும்போது ஓடி போய் எதாவது வாங்கி சாப்பிட்டு போட்டு போறது. அப்ப என்ன ஆகும், பல்லுல ஒரு மாதிரியா இருக்கும். ஓடி ஒரு அறை விட்டாருன்னு வச்சுக்காது, 11ஆம் வகுப்பா இருந்தாலும் சரி 12ஆம் வகுப்பா இருந்தாலும் சரி ஒரு அறை கிடைக்கும் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அதுதான் எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நகம் வெட்டுறது வந்து பார்ப்பாங்க, வரிசை பிரேயர் வச்சு பார்ப்பாரு. மிக மிக முக்கியமானது ஒரு சொல்லி கொடுத்தாரு, டைரி எழுதுறது அப்படின்னு சொல்லி. தினசரி வாழ்க்கையில மிக முக்கியமானது டைரி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் இப்படி எழுதுவதற்கு காரணமா இருந்து, சரளமாக எழுதுவதற்கும் பேசுவதற்கும் எது முக்கியமான காரணமா இருந்ததுன்னா அங்க தலைமை ஆசிரியர் போட்ட அந்த விதை தான். இது வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு உள்ள, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வரும்போது என்னை மிகவும் பாதித்த ஆளுமைகள் 3 பேர். ஒண்ணு திருவள்ளுவர் தனியா, அதனாலதான் எங்க பிரிஸ்னாம்பலயத்தில் வந்து திருக்குறளுக்குன்னே தனியா ஒரு அமைப்பு உருவாக்கி மாணவர்களை வந்து திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்திட்டே வர்றாரு. இரண்டாவது, பள்ளியினுடைய வெளியே வந்தோன்னா ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில் உங்களை மாதிரி சும்மா இருக்க பொழுது போகாம அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அங்க வந்து எனக்கு ரொம்ப ஆதர்சமாக உருவானவர் வந்து வள்ளலார். மூன்றாவது வந்து யார் சொன்ன, திருவள்ளுவர் வள்ளலார். மூன்றாவது விவேகானந்தர். பாக்கெட்லயே வச்சிருக்கோம், பாக்கெட்லயே அந்த விவேகானந்தர் படம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னுடைய நண்பன் ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பன். இப்ப பாருங்க யார் யார் நம்ம வளர்த்துறாங்க, ஆசிரியர் திருவள்ளுவர், விவேகானந்தர், வள்ளலார். இவர்கள் அறிமுகமாக யார் காரணமா இருந்தான்னு சொன்ன, ஆசிரியர்கள். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சேர்ந்து யாருன்னு சொன்ன, அம்மா. அப்போ வாழ்க்கையில வந்து மிக மிக முக்கியமா யாரை நம்ம கொண்டாட வேண்டிய இடத்துல இவ்வளவு பேரு நம்ம கூடவே பயணிக்க செய்யறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அழகான ஒரு தலைப்புல இது யார் சரி செஞ்சது, மாணவர்களே செஞ்சிருக்கிறீங்க. ஆசிரியர் வந்து எந்த ஆசிரியர் உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க, தமிழாசிரியர். அதுல முக்கூடல் அப்படிங்கறது பாருங்க, அழகா எழுத்து. இது கவனிச்சிருக்க மாட்டேங்க, வந்த உடனே இந்த பக்கம் இருக்கிற மாணவர்களை கவனிக்கணும். அதுல எத்தனை எழுத்து இருக்கு, அப்படியா 5 தான், தெளிவா இருக்கிறோம். 5 எழுத்து தான். அது என்ன செய்தி சொல்லுது, கூடல் என்ன, ஒன்று சேர்வது இல்லையா. முக்கூடல் அப்படின்னா 3 சேருது. இப்ப யார் யார் 3 பேரு, இப்ப யார் யார் இருக்கிறோம், ஆசிரியர்கள், மாணவர்கள், தலைமை ஆசிரியர். இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர் நம்ம ஆசிரியர்களோடு சேர்த்துக்கலாம் சரியா. வீட்டுல இன்னொருத்தர் இருக்கிறாங்க, யாரு, அம்மா அம்மா அப்பா பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா. ஆக 3 பேர் இணைந்த பயணம் தான் இந்த கல்வி பயணம் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துட்டாங்க. என்னுடைய கருத்துல நான் முக்கூடல் அப்படின்னு சொன்னேன். 3 செய்திகளை நான் கவனத்தில் எடுத்துட்டேன். ஒன்று அன்பு, எல்லா மனிதர்களிடம் அன்பு செலுத்துவது. என்ன சொன்னோம், அன்பு செலுத்துவது. அடுத்தது அறிவு, அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும். 3வது மிக மிக முக்கியமானது சிந்தனை. இந்த சிந்தனை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பல பேர் இருப்பாங்க, ஒரு வேலை சொன்னா அழகா செஞ்சு முடிச்சிருவாங்க. நீ இந்த டேபிள்ல இருந்து அதை எடுத்து வந்து இந்த பக்கம் வச்சிருன்னா வச்சிருவாங்க. அந்த பொருள் அங்க இல்லைன்னா திரும்ப வருவாங்க நம்ம கிட்டே வந்து, சார் அங்க இல்லை, நான் என்ன செய்யிட்டேன் அப்படின்றாங்க. அங்க ஒரு பெஞ்சு கிடக்கும் அல்லது ஒரு சேர் இருக்கும், அதை எடுத்து வந்து போடலாம் அப்படிங்கிறது மனசுல யோசிக்க தோணாது. இப்ப மோகன் சார் வந்து ஒரு சம் போடுறாரு போர்டுல, அவர் எழுதிட்டே வருவாரு. நம்ம யோசிக்கணும்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஏன் இந்த ஆன்சரே வரணுங்கிறது ஏதாச்சும் அவசியம் இருக்கா, வேற புதுசா ஒரு ஆன்சர் நமக்கு வரக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு, அது பேர் என்னது, சிந்தனை. அது பேர் என்ன, சிந்தனை. அப்படி சிந்தனை அப்படிங்கிறத ஒரு அழகா கதை சொல்ல போற, கவனிங்க. கதை பிடிக்கும் தானே, சிந்தனை கதை ஒன்று பார்க்கலாம். எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். ஒரு ஊர்ல ஒரு காகம் கூட நண்பர் காகம், 2 காகம், இன்னொரு காகம் துணைக்கு வர்ற காகம். 3 காகங்கள் வந்து அப்படியே நீண்ட தொலைவு பறந்துட்டே போயிட்டே இருக்கு. அப்படி பறந்து போயிட்டே இருக்கிறப்போ தண்ணி தாகம் அடிச்சிருது, ரொம்ப தண்ணி தாகம்.
சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை, நீ தாகம் இருக்கு. இப்ப அந்த பழைய கதையை ஒண்ணு நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன கேட்டிருக்கிறோம்? ஒரு பாட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இது எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வழியா நீங்க வாங்க. பேர் என்ன? ஹரிஸ்காக ஒரு பரிசு கொடுப்போம். உற்சாகமா கவனிச்சுருக்காரு. நன்றி நன்றி. காகம் வந்து என்ன செய்யுது? ஒரு காகம் வந்து இந்த முயற்சி சொல்லுது. இப்ப கூட இருக்கிற காகம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப அங்க ரெண்டு தம்பி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த காகம் ரெண்டும் பேசிட்டு இருக்கு. பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, கல் எடுத்து உள்ள போட்டா பாட்டில் உடஞ்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு காகம் சந்தேகத்துக்கு கிளப்புது. இன்னொரு காகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கல் எடுத்து உள்ள போடும்போது அதுல இருக்கிற மண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சுன்னா தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்னு கேக்குது. இப்ப நீ அடுத்து என்ன செய்யறது? கதை நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன செய்வாங்க? யார் வேணாலும் சொல்லலாம். கல்ல தொடச்சு உள்ள போடலாம். வெரி குட். வாங்க. வெரி குட். சரி, கல்ல தொடச்சு போடணும். சரி, வேற ஏதாச்சும் வழிகள் இருக்கா? கூழாங்கல் பாட்டில் உடஞ்சிச்சுன்னா சின்ன பாட்டில் எப்படி உள்ள போவோம்? சரி, இருந்தாலும் கூழாங்கல்ல போட்ட ஒரு பரிசு கொடுக்கலாம். பேர் என்ன? பிரவீன்குமாருக்கு ஒரு அழகா கைதட்டுங்க. கூழாங்கல்ல போட்டு பாட்டில் உடச்சிடலாம்ட்டாரு. இனி யாரும் தண்ணியை குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஆலோசனை இருக்கா? சொல்லுங்க. புரியல. அதான் கல்ல போட்டாதான் 3 சந்தேகம் வந்துருச்சு. ஒண்ணு பாட்டில் உடையும், இல்லைன்னா மண்ணு கலந்துரும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ யாரு தயங்காம சொல்லலாம். ஏதாவது ஒரு பதில், அவ்வளவுதான். சரியாதான் இருக்குங்கிறது ஒண்ணு இல்ல. வேற பக்கம் போய் தண்ணி குடிக்கலாம். இது ஒரு நல்ல ஆலோசனை தான். அப்புறம் யார் சொன்னது? எதிர்ச்சுவாங்க. வாழ்த்துக்கள். பேரு ரோஹித். நன்றி. இப்ப கூட இருக்கிற காக என்ன சொல்லுது அப்படின்னா, மூக்க நுழைச்சு தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ கூட இருக்கிற காக என்ன சொல்லுதுன்னா, மூக்கு உள்ள நுழைச்சோம்னா தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இப்ப கூட இருக்கிற காக இன்னொன்னு சொல்லுதுன்னா, மூக்குள்ள சிக்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஆலோசனையே காலாவதி ஆயிடுச்சு. ரெண்டாவது இன்னொரு காகம் என்ன சொல்லுது அப்படின்னா, தூரத்துல எங்காச்சும் போய் ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து உள்ள ஓட்டு குடிச்சோம்னா தாகம் தீர்ந்துரும், 3 பேர் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அது கிடைக்கணும் நமக்கு, பக்கத்துல எங்காச்சும் இருந்தாலும் கிடைக்கும். அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஒரு காரணம் என்ன சொல்றதுன்னா, நான் இங்கேயே இருக்கிறேன், தண்ணி பார்த்துக்கிறேன், நீங்க 2 பேர் வந்து வேற திசைகளை போய் பார்த்துட்டு வாங்க, ஏதோ ஒரு ஆலோசனையோட தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வரும்போது 2 பேர் 2 திசையில் காகங்கள் போறாங்க. ஒரு திசையில பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் அப்படியே பார்த்தா தண்ணியா இருக்குது, ஒரு ஆறு பார்த்தாச்சு. இன்னொருக்காக நீங்க சொன்ன மாதிரி போய் கூட சும்மா வருது, அங்க எதுவுமே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த காகம் என்ன செய்யுதுன்னா, வந்த உடனே நான் பெரிய ஆறு ஒண்ண பார்த்துட்டேன், நம்ம எல்லாருமே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு தம்பி சொன்னார் இல்லையா, வேற பக்கம் போகலாம் அப்படின்னு, அது மாதிரி வேற பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. இப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, சிந்தனை அப்படிங்கிற இடம் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம மாறிட்டே வரோம். பழைய கதை ஒண்ணு, புதிய கதை ஒண்ணு, அதையே மாத்தி மாத்தி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அது பேரு சிந்தனை அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த பாட்டில தண்ணி இருந்தது இல்லையா, இந்த தண்ணிய இப்படியே விட்டுட்டு போறதா கையில் கொண்டுட்டு போறதா அப்படின்னு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாட்டில கையிலேயே கொண்டு போயிட்டு பாட்டில நிறைய தண்ணி நிறைச்சு என்ன செய்யணும், இங்கேயே கொண்டு வச்சிடலாம். இதே மாதிரி காகங்கள் ஏதாவது தாகத்தோட வரும், நம்மளை மாதிரி யாரும் தாகத்தோட சிரமப்பட வேண்டாம். அதனால இந்த பாட்டில் நிறைய தண்ணி கொண்டு வச்சுட்டு போயிடறாங்க. காகங்கள் போய் அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் என்ன செய்யுது, பாட்டில் வந்து தண்ணி வச்சுருது. இப்போ அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்க போறதுல நீங்களே சொல்லலாம். என்ன அந்த கதையில இருந்து இப்ப சிந்தனை என்ன தெரிஞ்சுதான், நாம வந்து கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது. அன்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, முக்கூடல் ஒரு அன்பு.
நாம மட்டும் தண்ணி குடிச்சா பத்தாது, மற்றவங்களும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. வாங்க. நன்றி. பேரு கவினேஷ், சிறப்பான ஒரு பெயர். இப்போ ஒரு நாடகம் எழுதுனாங்க, நாடகம் அரங்கேற்றம் பண்ணாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லணும் இல்லையா. நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிற இடத்துல அவங்களே சொல்லிட்டாங்க. பல மணி நேரம் எதை உரையாடலாம்னு நினைக்கிறோமோ அதை அழகா 2 நிமிடங்கள்ல நாடகத்தின் வழியே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் போனதையும் எல்லாருமே பரபரப்பா, எங்கள் உட்பட எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே முதல்ல தேடுறதைய செல்போனை தான் தேடுறோம். நம்ம செல்போன் பார்க்கலினா உலகமே அழிச்சு போயிரும் போல் இருக்கு. நம்மளை கேட்டுட்டு தான் எல்லா முடிவுகளும் உலகத்தில் எடுக்கிறாங்க. அதனால பள்ளிக்கூடம் முடிஞ்சு போன உடனே செல்போனத்தை எடுக்கிறோம். இது நீங்க எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது நான் சொல்லாதது மாதிரி உங்களுடைய மாணவர்களே அதை சொல்லிட்டாங்க. ஒரு அற்புதமான கருத்து அது. கடைசி அந்த கைவேண்டல் சொன்னாங்கல்ல, இனிமேல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உண்டிலின் பண்ணிடுவேன், ஒண்ணு நீ மட்டும் வா, இந்த செல்போனோட வரவே கூடாது அப்படின்னு அழகா வசனத்தோட அழகா எழுதியிருந்தாங்க. யார் இந்த நாடகத்தை உருவாக்குனது? தமிழ் சாருக்கு வாழ்த்துக்கள். அப்போ சிறப்பான வாழ்த்துக்கள். தமிழ் சாருக்கு ஒரு பரிசு கொடுத்த, ஏன்னா நாடகத்தை உருவாக்கியிருக்காரு இல்லையா. சார் வாங்க. ஒரு அற்புதமான நாடகத்தை மாணவர்கள் தயார் எடுத்ததுனால ஒரு நல்ல கருத்தை மனசில் பதிவு வைக்க. இன்னும் நம்ம தலைப்புக்கே வரல. ஒரு தலைப்பு சார் கொடுத்திருந்தாரு. என்ன தலைப்பு தெரியுமா? பூக்களை தேடும் புதையல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பூக்கள் யாரு, புதையல் யாருன்னு தெரியல. இங்க நாடகத்தை எல்லாம் பார்த்தா அவங்கள புதையல், நாங்களும் அப்படி சுத்தி இருக்கிற பூக்கள் மாதிரி இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா புதையல் இந்த பக்கம், பூக்கள் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்காங்க நமது பள்ளியில. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இப்ப நம்ம ஏற்கனவே பேசுறது இன்னொரு இடம் நினைவூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்ன பேசணும் சொல்லுங்க பார்க்கல. யாராவது ஒருத்தர்? வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். திருவள்ளுவர், வள்ளலார், விவேகானந்தர் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன். நீங்களும் தேடி அவங்களுடைய கருத்துக்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கலாம். எதையுமே இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அதையெல்லாம் செய்யுங்க, இதையெல்லாம் செய்யுங்க யாரும் சொல்ல முடியாது. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. யாரும் ரோட்ல வர்றப்ப நல்ல கருத்துக்கள் வரும். அப்ப அந்த நல்ல கருத்து வருகிற போது என்ன செய்யணும்? பிடிச்சுக்கணும். வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எப்பொருள். அழகா நம்ம யார் சொன்னது? வள்ளுவர். தமிழாசிரியருக்கு கைதட்டணும். ஏன்னா அழகாக கொடுத்துருக்கீங்க, சொல்லாத கூட அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அதனால தமிழாசிரியருக்கு சிறப்பு. ஏன்னா குறள் அப்படிங்கிறது தினசரி ஒரே ஒரு குறள் படிச்சாலே வாழ்க்கையில முன்னுக்கு வந்தெல்லாம் வேற எந்த புத்தகமே தேவையில்லை. இப்ப 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களோ அவங்க சத்தமா கைதட்டலாம். இது என்னுடைய கனவு. எதிர்காலத்துல இல்ல, உங்களை யாராவது இந்த கனவு நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட 2 கனவுகள் சொல்றோம். நீண்ட காலமா இதற்கான முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கிறோம். நான் வகுப்பறைய சில நேரங்களில் செஞ்சு பார்த்த பகுதியும் இருக்கு. சொல்லாம உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்க. முதல்ல வர தம்பி அங்க இங்க கவனிக்கணும். கனவு சொல்லும்போது ஒருவேளை நாளைக்கு நீங்களே நிறைவேற்றுறீங்கன்னு வச்சுங்க, நேரம் எங்கிட்ட ஒடியாம ஐயா நீங்க சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி. இதுல எத்தனை பேர் இதுல பெரும்பாலானவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இல்லையா, மருத்துவர்களாக, எதிர்கால சிறந்த விவசாயிகளாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. நாங்களும் நீங்க மாணவர்கள் கிடையாது. ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து நீங்களும் மிகச்சிறந்த எந்த இடத்துல இருப்பீங்க? அரசு அதிகாரத்தில் இருப்பீங்க. கையெழுத்து போட்டா நடக்கும். தம்பி கையெழுத்து போட்டா அது என்னது? சட்டம் பாஸ் ஆயிரும். இங்க இருக்கிறவங்க ஒரு கையெழுத்து போட்டா சட்டம் பாஸ் ஆயிரும். அப்படி ஒரு இடத்துல நீங்க எல்லாம் வந்துருவீங்க. நம்பலாமா? சரி, நீங்க தான் கைதட்டணும். என்ன 2 கனவு அப்படின்னா, முதல் கனவு தேர்வுகளே இல்லாத வகுப்பறை. இரண்டாவது, இதுல இந்த கையெழுத்து நீங்க தான் போடணும். யாராவது ஒருத்தர் மிகப்பெரிய பதவிக்கு போயிருவீங்க. அப்படி யாராவது போய் நான் உறுதியா தயாராயிருந்து யாராவது சொல்றீங்களா? இதுல அவங்க கைது விட்டுலாம். சார் இதுக்கு நான் தயாராயிருவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உற்சாகமா கைதுங்க. 2 செய்தி இல்லையா? 2 செய்தி சொல்லியாச்சு. இந்த 2 ஒண்ணு சொல்லியிருக்கிறது தேர்வுகள் இல்லாத வகுப்பறை. இன்னொன்னு வீட்டு பாடங்கள் இல்லாத மாலை நேரம். இது எதிர்கால
என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரெண்டுமே இல்லைன்னா இப்ப என்ன சார் செய்ய போறோம்? வகுப்புலயே படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாலே என்னுடைய கனவு இதுதான். எல்லாமே வகுப்பறையிலேயே முடிச்சுக்கணும். ஆனா தம்பி நாடகம் ஒண்ணு ஓட்டாங்கல்ல, இந்த செல்போனா மாறி கூடாது. அங்க போய் இந்த 2 மில்லியன் அதுதான் நம்மளால தயாராகணும். அப்ப அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னா அதுவும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சாயங்காலம் போன உடனே என்னென்னலாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லலாம். சார் இந்த 2மே வேண்டாம், எது வீட்டு பாடம் இல்ல, எக்ஸாம் கிடையாது சார், இதுக்கு மாற்று ஏதாவது இருக்குமா அப்படின்னா சிந்திக்க வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன், மாத்தி யோசிக்கிறது பேர் சிந்தித்தல் அப்படின்னு. அப்ப இதை சிந்திச்சா எதிர்காலத்துல ஒரு நல்ல வழிமுறை வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இது மாதிரி பேசுறதுக்கு கல்வி சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பிராக்டிகல் எக்ஸாம் சம்பந்தமா, கணிதம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்குது. தாவரவியல் பாடம் நடத்தும் போது வகுப்பறைகளே இருக்கக்கூடாது. எந்த பாடம் நடத்தும் போது இங்க இருக்கக்கூடாது, நம்ம வகுப்பறைகள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா தாவரவியலை இங்கதான் நடத்தணும், வகுப்புல இல்ல இல்லையா? மனப்பாடம் பண்றதெல்லாம் கல்வி அப்படிங்கிறது. ஆனா ஆசிரியர்கள் எதை மனப்பாடம் செய்ய வைக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு காலத்துல அது புரியும். சரியா? யாருக்கெல்லாம் கணக்கு பித்தாகரஸ் தேட்டம் தெரியும்? அப்படி தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எழுத தெரியும்? நான் சொல்லட்டுமா? ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். கரெக்டா? சரியா சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இத எங்களுடைய கணித ஆசிரியர் சமத்தூர் பள்ளியில எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்ப நாள் அது புரியவே இல்லை. படிச்சு முடிச்சுட்டு வந்த ஒருபாடு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தா, செங்கோண முக்கோணம் கர்ணத்தின் வர்க்கம் 2 பக்கங்களுக்கு எது சமம் அப்படின்னா அப்பதான் புரிஞ்சுது. ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் அப்புறம் என்னது ஏசி ஸ்கொயர். அதானே 2 பக்கம் உழைத்தால் அவர்களை சுரண்டி பெரிய ஆளாவதற்கு, அதாவது பணக்காரர்கள் ஆவதற்கு ஒரு இனம் இருக்கிறது, ஏசி ஸ்கொயர். ஏபி அப்புறம் என்னது பிசி. அதுதான் புத்தாகரஸ் ரொம்ப நாள் படிச்சு அதான் இதுதானே அந்த கணக்கு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் ஏதாவது ஒரு நுட்பம் கண்டிப்பா இருக்கும். அவங்க எல்லாம் சாதாரணமா வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. பித்தாகரஸ் தேட்டத்தை கண்டுபிடிச்சு பித்தாகரஸ் அவர் அந்த தேட்டத்தை கண்டுபிடிச்சதே கணக்குக்காக இல்லை, அவர் ஒரு இசை மேதை. அந்த இசை மேதை அவருக்கு இசையில சில நுணுக்கங்களை உள்ள பூத்துனுங்கிறதுக்காக அந்த தேட்டத்தையே கண்டுபிடிச்சாரு. ஆனா நம்மளுக்கு என்ன ஆகி போச்சு, பரீட்சைக்கு வச்சதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படித்தானே? திருப்பூர்ல அப்படித்தானே? கம்மன் விட்டு இருந்தா நல்லா எல்லாரும் படிச்சிருப்போம். மனப்பாட பகுதியில் வைக்கும்போது கரெக்டா எக்ஸாம் காலம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எது மட்டும் ஞாபகத்துக்கு வராது? அந்த 2. ஆமா, திருப்பூர்ல அந்த 2 வரையில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நினைவுக்கே வராது. இப்ப எக்ஸாம் காலம் விட்டு வெளியே வந்த உடனே படிச்சு மண்டக்குள்ள வந்துடும். எப்படி ஆடா இந்த வார்த்தை எழுதாம வந்துடுங்க அப்படின்னு. இப்ப நம்ம புத்திசாலியே முட்டாளா? முட்டாள்னு சொல்றாங்க இல்லையா? அதனாலதான் தேர்வுகளே இல்லாத ஒரு வகுப்பறைக்கு நம்ம கனவு காண்கிறோம். சரியா? இப்போ என்னென்ன விஷயம் சொன்னோம்னு ஒரு அப்படியே நினைவுபடுத்திங்க. இப்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்காருங்க. இப்ப நான் சொல்றதை அப்படியே ஆள் மனசுக்குள்ள கொண்டுட்டு வரணும். சரியா? இப்ப உங்களை எல்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பாடு வெட்டாது எத்தனையா வேலைகளை செய்தாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு வீட்டிலேயே அமர்ந்திருக்கிற பெற்றோர்களுடைய மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவங்களுக்கு வாய் விட்டு நல்ல சத்தமா நன்றின்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, நன்றி. அப்பா பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா. மகிழ்ச்சி. பெற்றோருக்கு அடுத்தது உங்களை எப்படியாவது இந்த காம்பவுண்டுக்குள்ள அனுப்பின பிற்பாடு உங்களை மிகச்சிறந்த சாதனையாளர்களா மாத்தியே தீரணும் அப்படின்ட்டு இரவும் பகலும் அதை பத்தியே யோசித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நன்றி. உங்களைய இந்த சமுதாயம் இருக்கு இல்லையா, பாதுகாப்பா பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வர வரைக்கும் பாத்துக்கிறாங்க. வெளியே நீங்க வீடு போய் சேர வரைக்கும் சமுதாயம் உங்களை கவனிச்சது. யாராவது உங்களை மிரட்டினாலோ யாருப்பா குழந்தைய மிரட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த சமுதாயத்திற்கு நன்றி. கண்ணை திறக்கலாம். வாழ்நாள்ல மிக மிக முக்கியமானது நன்றி சொல்வது. இன்னைக்கு போய் உட்கார்ந்து இதை நான் சொன்னேன் இல்லையா, இதை நோட்ல எழுதணும். சார் இது ஒரு ஹோம்வொர்க்கா அப்படின்னு நினைச்சிட கூடாது. இது வாழ்நாளெல்லாம் நீ செய்ய வேண்டிய ஒரு செயல். இது நம்மளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ, உதவி செய்கிறார்களோ, உதவி செய்ய போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி என்று சொல்வது. ஆசிரியர்களுக்கு ஏன் நன்றி சொன்னோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப உட்கார்ந்துருக்காங்க எங்க ஆசிரியர், பெண் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை என்பது ஒரு பெரிய இரட்டை சுமை மாதிரி. நீங்க எல்லாம் போனதே கோவூர் செயல் சிரமம் பைய
ஆனா சாயங்காலம் போனதே அவங்க திரும்ப சமையல் கொடுத்துட்டு போய் உட்கார்ந்து மறுபடியும் சமையல் ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களை மாதிரியே அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளை பார்க்கணும். திருமணமானவங்களா இருந்தா வீட்டுக்காரர்கள் கேட்பாங்க. வீட்டுல 4 பேர் இருந்தா 4 விதமான சமையல் எதிர்பார்ப்பாங்க. இப்ப ஆசிரியருடைய சிரமத்தை நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம்னா அவங்க எது சொன்னாலும் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமே அப்படின்னு தோணும். நீங்க உள்ள வரும்போது ஆசிரியரை நம்ம பகையாளியா தான் நினைக்கிறோம். ஹோம்ஒர்க் வேற செய்யல, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, படிக்கல, இதுதான் நினைவுக்கு வரும். அதையெல்லாம் மறந்துடணும். உள்ள நுழையிறப்போ ஆசிரியருக்கு மகிழ்ச்சியாக வணக்கம் சொல்வதும் நன்றி சொல்றதும் ஏன் சொல்றோம் அப்படின்னா அவங்க அவ்வளவு சிரமப்பட்டு தான் அந்த வேலை செய்யறாங்க. யாருமே சிரமம் இல்லாம ஒரு வேலை செய்யறதே இல்லை. அப்ப அந்த ஆசிரியர்களுடைய சுமை என்பது இரட்டை சுமை. யாருக்கு? நம்ம பெண் ஆசிரியர்களுக்கு. அப்ப வகுப்புல வரும்போது நீங்க எவ்வளவு தூரம் அவங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு தூரம் கவனிச்சுக்கணும் சொல்லுங்க. எவ்வளவு தூரம் கவனிச்சுக்கலாம்? ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். நாளையிலிருந்து கவனிப்பாங்க உங்களைய. வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக ஆசிரியர்களை கவனிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெற்றோரை நிச்சயமா நீங்க எல்லாம் கவனிச்சுக்குவீங்க. ஒரு சிறந்த மாணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கறதை சொல்லிடலாம். இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஆசை. வாழ்த்துக்கள். பேரு நாளைக்கு நல்லட்சுமி பத்தி கேட்பறான் மிஸ் கேட்டேன். நன்றி. இப்ப வகுப்பறையில மாணவர்கள் எப்படி உருவாயிருப்பாங்க சார், இப்படி எல்லாம் மாணவர்கள் இருப்பாங்க, உருவாவாங்களா, சிறந்த மாணவர்கள் உருவாக்க முடியுமா அப்படின்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்வி ஏன் சிறந்துன்னு இப்ப எல்லாருமே சொல்றோம் இல்லையா. இங்க பேசுறவங்க எதை பேசுனாங்க? படிப்பு தான் பெருசு, படிப்பு தான் பெருசு, படிப்பு தான் பெருசுன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படியா? கல்விதான் பெருசா? இல்ல. ஆமாவே இல்லையா? ஒழுக்கம் சொல்றாங்க. படிப்பை விட ஒழுக்கம் தான் பெருசு அப்படிங்கிறாங்க. அந்த ஒழுக்கமே ஒரு கல்விதான். ஒழுக்கமா இருந்தாலும் அது ஒரு பெரிய கல்வின்னு தான் சேரும். இப்ப இடையில நம்ம எப்பவுமே ரிசல்ட் வர்றப்ப, பள்ளிக்கூடத்தினுடைய ரிசல்ட் வரப்போ பரபரப்பா எல்லாருமே எதை பார்ப்பாங்க? நாங்களே என்ன செய்யணும், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போட்டு நம்ம தமிழ்ல முதல் மார்க் 99 வாங்கிட்டாங்களா, 100 மார்க் வாங்கிட்டாங்களா. ஏன்னா இவங்களும் 100 மார்க் வாங்கிடுவாங்க. யாரு? சயின்ஸ் இவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க. தமிழ் ஆங்கிலத்துக்காரெல்லாம் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கும். நம்ம வகுப்பு மாணவர்கள் 100 மார்க் வாங்கியிருப்பாங்களான்னு. 98 வாங்கியிருப்பாங்க. 98 பெருசுதான். ஆனா அந்த 2 மார்க்காக என்ன செய்வோம்? வருத்தத்தோடு இருக்கும் இல்லையா? இந்த கல்வி ஏன் பெருசு அப்படின்னு இந்த ரிசல்ட் வருகிற போது நம்ம பார்த்தா தெரியும். எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் டிவியே பார்க்காம நான் படிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ஆண்டு நான் பார்த்த ஒரு செய்தி மிக கவனமா கவனிச்சுக்கணும். ஒரு மாணவி பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க நார்மலா ஒரு 600 தானே பிளஸ் 2க்கு, 600க்கு 450 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் எழுதவே முடியல, எழுத்தே வரல. வீடாம 6 மாசம் உட்கார்ந்து முதல்ல எழுதி பழங்க. ராத்திரி பகல உட்கார்ந்து ஒரு நோட்டை வாங்கி எழுதுன்னு எழுதிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சரளமா எழுத வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க அந்த பேட்டியில. எனக்கு எழுத்து கூட்டி படிக்கிறது சிரமமா இருந்தது, ஆனா இதை விடக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப வாய் விட்டு சத்தமா யாரும் இல்லாத கதவை சாத்திட்டு நான் சத்தமா படிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கூட நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். படிச்சுட்டாங்களா? ரிசல்ட் வந்தோடனே ஒரே ஆனந்தம், மகிழ்ச்சி. பிளஸ் 2ல பாஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதுல என்ன சார் அதிசயம் இருக்குது? படிச்சாங்க, எழுதுனாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட கிடையாது, பள்ளிக்கூடத்துல கூட ஃபர்ஸ்ட் கிடையாது. இதுல என்ன பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த மாணவியினுடைய வயது 85. எவ்வளவு? 85. 85 வயதுல பிளஸ் 2 எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப 10th பாஸ் பண்ணிருக்கணும்ல. இந்த இப்ப என்னது, பிளஸ் 1 படிச்சு எழுதிட்டு உட்பட பிளஸ் 2 வர முடியும். அப்ப அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி பிளஸ் 2 எழுதுறீங்க? இல்ல நான் இதே மாதிரி தான் பிளஸ் 1 பாஸ் பண்ணேன். அப்ப 10th 10ஆம் வகுப்பு இதே மாதிரி தான் எழுதி பாஸ் பண்ணி தொடர்ச்சி அந்த 3 ஆண்டுகளும் நான் வெற்றி அடைந்து வருகிறேன் அப்படின்னு அந்த அம்மா 85 வயது பாட்டி. தேனி மாவட்டத்துல அந்த அம்மா பேரு ராணி. என்ன சும்மா ஆதாரம் சொல்லக்கூடியது, அந்த அம்மா பேரு ராணி அப்படிங்கிற ஒரு முதியவர். அப்படி என்ன இந்த கல்வியில இருக்கு, சுவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேட்டி நான் பார்த்தேன். படிப்புன்னு எல்லாரும் சொல்றாங்களே, பள்ளிக்கூடம் போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க, படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க. 4 நாளைக்கு லீவ் போட்டு வர்றதே இல்லை. நாளைக்கு தேர்வுனா இன்னைக்கு லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துக்குவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த உலகத்துல இப்படி 85 வயதுல ஒருத்தர் படிப்புன்னு இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னு கேட்கும்போது, படிக்கிற காலத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, 15 வயதுலயே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க,
வீட்டுக்காரரு குழந்தை இதெல்லாம் காலம் கடந்து விட்டது. பிறகு ஒரு நாள் என்னுடைய வாழ்நாள்ல கல்வி இல்லாம இருக்கிறது என்னுடைய மிகப்பெரிய குறையா நினைச்சேன். இந்த குறையை நிறைவேற்றாம நான் மரணம் அடையக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதனால அது வேலை கிடைக்கிறதுக்காக நான் படிக்கல. ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்கிறாங்க. இருக்கிறதே சுமார ஒரு எந்த கோர்ஸ் பாஸ் பண்றதுக்கு அது எடுக்கிறாங்க. ஆனா +2 பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப படிப்பு அவசியம் வேணுமா வேண்டாமா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் அதை முடிவு பண்ணிக்கலாம். அது அவரவர் தான் முடிவு பண்ணணும், வேணுமா வேண்டாமா அப்படின்னு. இன்னொரு நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி. இதே மாதிரி நான் பள்ளிக்கூடத்துல படி செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஒரு ஆயமா வேலைக்கு சேர்றாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க வர்றதில்ல, லீவ் போட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் 15 நாட்களுக்கு போன் பண்றாங்க. தமிழ் சார், நீங்க தான் படிப்பு சம்பந்தமான விஷயம்னா ஆலோசனை சொல்லுவாங்கன்னு எங்க ஊர்ல சொன்னாங்க. அதனாலதான் கூப்பிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். நான் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அங்க எல்லாரும் படிக்கிறத பார்த்து 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 என்னால படிப்பு விட்டுட்டுமேன்னு ஒரு நாள் தாங்கவே முடியல. அதனால 100 நாள் வேலைக்காவது போய் நான் எப்படியாவது படிச்சே ஏறணும், ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நான் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, 8th பாஸ் பண்ண 10th வழிகாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு வேறு வேலைகளுக்கு போய் 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 இந்த 10th பாஸ் பண்ணிட்டு +2 பாஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு அரசு சம்பந்தமான வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப பாருங்க, பள்ளிக்கூடம் எல்லாம் போய் முடிஞ்சு திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பிறப்பு பின்னாடி அவங்க கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து என்ன செய்யறாங்க, திரும்ப இங்கே வந்துடுறாங்க. யார் வந்தாலும் திரும்ப இங்கே வந்துடுறாங்க, பள்ளிக்கூடம் சார்ந்து கல்வி சார்ந்து உள்ள வந்துடுறாங்க. இப்ப கல்வி முக்கியமா இல்லையா? முக்கியம். அப்ப சுத்தி இருக்கிறவங்கள நமக்கு தேவையா இல்லையா? இப்ப இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் கசக்கதான் செய்யும். அப்படி ஒரு மாணவனுடைய கதை இப்ப 2 பேர் சொன்னேன். இன்னொரு மாணவனுடைய கதை உங்களுக்கு சொன்னாதான் நேரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வகுப்புக்கு எப்பவுமே ஒரு மாணவர் இருந்தாரு. வகுப்பு 9 மணிக்கு அப்படின்னா 9:05 வருவார். நான் உள்ள விட மாட்டேன். சார் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருவாரு. பார்த்து கூட எழுதுறா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பார்த்து எழுதுறியா, எழுதுட்டுருவேன். எப்படி எழுதுனா சரிங்க. ஆனா காலதாமதம் வர்றது ஒரு நாள் ஏற்றுக்குமாருனா, சார் 5 நிமிஷம் தான் சார் லேட்டு, எதுக்கு சார் வெளியே நிறுத்துறீங்கப்பா? நீ 5 நிமிஷம் லேட்டு, நீ வெளியே நில்லு. ஒரு நாள் எக்ஸாம் அன்னைக்கு மந்த்லி டெஸ்ட் ஏதோ பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடக்கிறது. நீ எக்ஸாம் எழுத முடியாதுன்ற, நீ 3 நிமிஷம் லேட்டுப்பா, நீ உள்ள வர முடியாது. சார் நானா லேட்டு, எங்க அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சமைக்கிறதுக்கு லேட் பண்றாங்க அப்படின்னு. அப்படி சரி அம்மாவை போன் பண்ண. அப்புறம் லேண்ட்லைன் போன், சரி போன் பண்ணலாம். அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் எந்திரிச்சுதான் 6 மணி 7 மணி ஆயிடுச்சு சார். அவன் சொல்றது கேட்காதீங்க, தண்ணி காய் வைக்கிறதுக்கே நேரம் ஆகி போச்சு, அதனால நீங்க குடிச்சு என்னமா சாத்துங்க அப்படின்ட்டாங்க. அப்படிங்களா? தம்பி இப்ப கேட்டையா என்ன சொன்னாங்க அப்படின்னு முன்னாடியே போன் பண்ணிக்கிறேன், நீ வெளியவே நில்லுன்ட்ட. நீ வீட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற, வீட்டுல போய் நீ பார்த்து எழுதினாலும் சரி பார்க்காம எழுதினாலும் சரி, ஆனா இப்ப எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவன் எக்ஸாம் எழுதல, வீட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுதினானா எனக்கு நினைவு மறந்து போச்சு. ஆனா அந்த மாணவன் இன்னைக்கு போன் பண்ணுவான், எப்போவாது இப்போ போன் பண்ணிட்டே தான் இருக்கிற. சீனாவில் இருக்கிறான். இந்தியாவில் 2 பேர் தான் அந்த டன்லப் டயர் கம்பெனிக்கார மாணவர்கள் தேர்வு பண்றாங்க, அதாவது வேலைக்காக. அது அவங்களே பயிற்சி கொடுத்து வேலைக்கு ஆள் எடுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு மாணவன் நம்ம மாணவன் தான். நம்ம யாரு வெளியில இருக்கணும் அந்த மாணவன் தான். அந்நாடு சண்டை நடந்துட்டே இருக்காங்க. எனக்கு அவருக்கு ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு. என்ன கேட்பா தெரியுமா? சார் கதை எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, மாணவர்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க பாடம் நடத்திட்டு இருக்கு எந்த திடீர்னு கேட்பா. அப்படி தம்பி எழுதுறா உட்காருப்பா. இல்ல நீங்க சொல்லுங்க எப்ப எழுதுவீங்க? எல்லாம் எழுதுறப்பா, எனக்கு பேப்பர் எழுதுறதுக்கே முடிய மாட்டேங்குது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களோடயே இருக்கிறேன், எப்படி நான் எழுத முடியும்? நீங்க என்னைக்கு எழுதுறீங்களோ நான் வேலைக்கு போயிடுவேன். நீங்க என்னைக்கு ஒரு தொகுப்பு எழுதி முடிச்சுட்டு எவ்வளவு செலவாகும் மட்டும் சொல்லுங்க, முதல்ல நான் தான் காசு அனுப்புவேன். யாரு சண்டை போட்டு இருந்த மாணவன் தான் நம்ம சண்டை போட்டு, எதுக்கு சண்டை போட்டே இருப்பான்? அந்த காலதாமத்துக்காக தான். ஒரு நாள் அவங்க அம்மா போன் பண்றாங்க, +2க்கு வேற ஸ்கூலுக்கு போயிடறான், எங்க பள்ளியில் இல்லை. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ படு உருமுங்க அவன் அப்படின்னாங்க. பள்ளிக்கூடமா வேறீங்க, நான் வேற ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு. இல்ல அது எனக்கு தெரியுமே, நீங்க சொன்னாதான் கேட்பான் அவன் அப்படிங்கிற. சரி என்னதாக தப்பு செஞ்சான் அவன் அப்படின்னா, ஏங்க நான் டெய்லி 20 ரூபா கொடுப்பேன். அந்த 20 ரூபாய்க்கு அந்த பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. போகும்போது வரும்போது பசியாகுமே 20 ரூபாய்க்கு கொடுத்தா, திரும்ப வரும்போது எனக்கு போண்டா பஜ்ஜி வாங்கிட்டு வரானவ, எனக்கா நான் வாங்கிட்டு வர சொன்னா அவன் பசியா இருந்தா நான் வீட்டுல உட்காந்துருக்கு, எனக்கு எதுக்கு போண்டா பஜ்ஜி? அவனை மகிழ்ச்சியா சாப்பிட்டு வர சொல்லுங்க, நீங்க சொன்னதான் கேட்பாங்க. இதுக்கு யாராவது அட்வைஸ் பண்ண முடியுமா? அட்வைஸ் பண்ண இவங்களாவே நம்ம மாணவன் கூப்பிட்டு கை தட்டணுமா இல்ல திட்டணுமா? கை தட்டணும். அப்ப இருக்கிற மாணவன் சரி சொல்லிட்டு கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுல தான் இருந்தோம். அப்ப ஒரு புத்தகம் எழுதுனாரு, வகுப்பறையில் நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு ஒரு புத்தகம் எழுதி முடிச்சு, கல்வி 100 சிந்தனைகள். அந்த புத்தகத்துக்கு பேரு சோலைமாயன் சார் ஏறக்குறைய அவருடைய வீட்டு விசேஷத்தன்னைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறப்பவே கூடவே என்னுடைய புத்தகத்தை வாங்கி வச்சுதான் அழைப்பே கொடுத்தார் அந்த புத்தகத்துக்கு.
அந்த புத்தகத்தை எழுதி முடிச்ச உடனேயே, தம்பி ஒரு கல்வி 100 சிந்தனையில் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னேன். ஐயா 100 புத்தகத்துக்கு எவ்வளவு செலவு அப்படின்னா, அது என்னப்போ ஒரு 10,000 ரூபாய் வரும் அப்படின்னா, 2வது நிமிடம் ஜிபியோட 10,000 ரூபாய் வந்துச்சு நமக்கு. யாரு நம்ம மாணவன் சீனாவிலிருந்து அனுப்புறான். எந்த புத்தகம் என்னுடைய புத்தகம் குழந்தைகள் சார்ந்து வந்தாலும் 50 புத்தகங்களை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதோட அல்லாம காசு வந்து சார் எவ்வளவு அனுப்பிட்டு சார் அப்படின்னு தான் கேட்பா. அப்படி எவ்வளவு சார் அனுப்புற பணம் உங்களுக்கு சொல்லுங்க சார், நீ வீட்லயே இருக்கு சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப எந்த ஒரு மாணவன் சொல்லுவாடி, சார் நான் வந்து தலைமை பொறுப்பு இருக்கிறேன், நான் தான் இருக்கிறதுலே கயர் ஆபீசர் அந்த டீம்ல, நான் ஒரு நிமிடம் கூட காலதாமதமா போகக்கூடாதுங்கிற விஷயத்த வகுப்பறையில் தான் கற்றுக்கொண்டேன். நீங்க வெளியே நிறுத்தாம என்னைய ஏமாத்தி உள்ள விட்டுருந்தீங்கன்னா நான் இப்படி இருந்திருக்கவே மாட்டேன் சார். அதைத்தான் சொல்லுவேன். எப்ப போன் பண்ணாலும் 4 நாளைக்கு ஒருக்கா சீனாவிலிருந்து எனக்கு போன் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி அவங்க அண்ணனுடைய கதை இன்னும் சிறப்பான ஒரு இதுக்கு இன்னும் அதெல்லாம் நேரம் இல்லை உங்களோட பேசுவதற்கு. இப்ப 2 பேருக்கு பத்தி நான் பேசுவேன். 2 கல்வி சார்ந்து எப்படி கல்விதான் முக்கியம் சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா. புரோட்டா கடையில ஒரு ஸ்பெஷலா இருக்கும், ஓடி போய் அந்த சுவையை கண்டுபிடிப்போம். திருநெல்வேலினா அல்வா போடுவோம். அந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு கல்வின்னு ஏன் வந்தாங்க 2 பேருக்கு பத்தி நம்ம பேசணும். ஒரு சிறந்த மாணவர், நான் உருவாக்கின மாணவர் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம். அந்த மாதிரி மாணவர்களை தான் உருவாக்குறதுல நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. அதுலதான் இந்த நாடகம், கவிதை, நடனம், பேச்சு இதெல்லாம் இவங்கெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு பெரிய சாதனையாளராக மாறிடுவாங்க. ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஆளுமைகளாக யார் இருப்பாங்க? யார் இருப்பா? சோமந்திரை சித்தூர்ல படிக்கிற மாணவர்கள் தான் இருப்பார்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இப்ப என்ன நன்றி சொன்ன என்னென்னதான் பேசணும் நினைவு இருக்கா? இப்போ வாழ்க்கையில எனக்கு பிடிச்சது 3 பேரா இருக்கலாம். உங்களுக்கு யாராவது வாழ்க்கையில மிக பிடித்தமானவங்க யாராவது ஒருத்தர் லட்சியங்களை உருவாக்கி நம்ம பயணம் போவதற்கு யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? ரோல் மாடலை எடுத்துக்கணும். அந்த ரோல் மாடலை யாரா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னேற்றங்களா இருக்கு. நான் என்னுடைய ஆசிரியர்ல எடுத்துட்டேன். எனக்கு ஆசிரியர் ஒருத்தர் இருந்திருப்ப, படிச்சவங்க ஒருத்தர் சொன்னேன், மாணவன் ஒருத்தர் சொன்னேன், படிச்சவங்க ஒருத்தர் சொன்ன. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாரு. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல எல்லாரும் மார்க் நோக்கி தான் ஓடுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் படிச்சப்ப காலத்திலயும் அதுதான். காலையில 7:30 மணிக்கு போயிடணும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சிறப்பு வகுப்பு இருக்கும். இதோட இந்த படிப்பு முடிச்சிடணும்னு நினைக்கிற அளவுக்கு வெறுப்பாயிடுச்சு இந்த சிறப்பு வகுப்புகள். அதுல ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு அமைஞ்சார். எப்படின்னா ஜிகே நோட்டுன்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க, பொதறிவு நோட்டு. அந்த நோட்டு வந்து யாரும் தயார் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. நான் வாங்குமான்னு உட்காந்து எதையாவது எழுதி கொண்டு போய் சார்கிட்ட காட்டுவேன். அவர் வந்து ஒரு நன்றுன்னு போடுவார். என்னைக்கு அவர் நன்றுன்னு போட்டாரோ அந்த நன்றை நான் பள்ளிக்கூட வாழ்க்கை கடைசி ஆசிரியராக வரைக்கும் எதை எழுதி இருந்தாலும் நன்றுன்னு போட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டு நான் ஏதாவது எழுதியிருந்தா போடு, ஒரு நன்று போடு அப்படிங்கிற இடத்துக்கு அந்த நன்றுன்னு போட்ட ஆசிரியர் வந்து திரு பழனிசாமி ஆசிரியர், வணிகவியல் ஆசிரியர். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசிரியருக்கு போன் பண்ணுவேன், பேசுவேன். ஆசிரியர் தினத்தனைக்கு போய் நேரில் சந்திச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். அந்த ஆசிரியர் போட்ட நன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் கல்வித்துறை சார்ந்த புதிய யோசனைகளுக்கு காரணமா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கும் இந்த ஆசிரியர்கள் எல்லாரும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறார்கள். இவர்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்க எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருப்பீர்கள். இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்த்து சாதாரணமாக தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்ப்பீங்க, இப்படி எல்லாம் ஒரு நாள் பேசினாங்க. ஏதோ ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளை நகர்த்திட்டே இருக்கும், எல்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஏதோ ஒரு சொல் உங்களை வந்து வழிநடத்தி போயிட்டே இருக்கும். ஆசிரியர் வகுப்புல சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம வாழ்நாள்ல ஏதாவது ஒரு சிக்கல் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது, துன்பம் வருகிற போது, அன்னைக்கு சயின்ஸ் சார் சொன்னாரு, தமிழாசிரியர் சொன்னாங்க, பிடி சார் சொன்னாரு, பிசிக்ஸ் மாஸ்டர் சொன்னாரு, ஏதோ ஒன்று வந்து நம்மளை நினைவுபடுத்திட்டே இருக்கும். அந்த இடத்துல கடந்து போயிருக்கும். எங்க போகலாம், எங்க போகக்கூடாது, யாரோட பழகலாம், யாரோட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இல்லையா, அதுதான் கல்வி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடித்த சில விஷயங்கள், நான் தொடர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செய்யலாம். சரியா? நான் ஃபாலோ பண்ற சில விஷயங்கள். இப்படி எல்லாம் செஞ்சா என்ன சார் வரும் அப்படின்னு இருக்கு இல்லையா? மாற்றங்களை பேசணும் இல்லையா? மாற்றங்களை பேசணுமா? என்ன மாற்றம்? 2 மாற்றம் சொன்னோம், மறந்து போச்சா? 2 மாற்றங்கள். தேர்வுகள் இல்லாத வகுப்பறை, வீட்டு பாடங்களை. அப்படி ஒரு வேளை நம்ம எல்லாம் மாறிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சி எப்படி இருப்போம்? நாளை நமதே, இந்த நாளும் நமதே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய்
தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி சென்று ஓர் வழி நின்றால் நாளை நமதே, இந்த நாடும் நமதே. அப்படி இருக்கு. நாளை அப்படிங்கிறது நம்முடைய நாள் தான். எப்ப நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற போதும், மாற்றத்திற்கான விதைகளை சிந்திக்கிற போதும் நாம தான் மிகச்சிறந்தவங்களா இருப்போம். என்ன ஒவ்வொரு கதை பார்த்தோம், ஆசிரியர்கள் பார்த்தோம், மாணவர்கள் பார்த்தோம், எல்லாம் பேசி முடிச்சு வெளியே போறோம் இல்லையா? வெளியே போறப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கூடி கலந்து போற கூட்டமும் நம்ம மாறக்கூடாது இல்லையா? அதனால சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது? நன்றி அப்படின்னு எழுதுறது. நான் அதிகாலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு இந்த பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு நன்றி எழுதுறது ஒரு பேஜ் வச்சிருக்கிறேன் நான் டைரியில. அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் யாரையெல்லாம் நான் சந்திச்சனோ அவங்க பேரையெல்லாம் எழுதி, இன்னைக்கு மதியழகன் சார் வந்து எனக்கு கூட்டிட்டு வந்தார், வீட்டுல இருந்து வந்து கூட்டிட்டு வந்தார். அப்ப அவர் பேர் எழுதுவார், மதியழகன் சார் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்களை பார்த்தோமோ அவங்களெல்லாம் பேர் எழுதி நன்றின்னு சொல்லுவேன். சார்கிட்ட எழுதி வாங்கிக்குவேன். ஏன்னா உங்களை இதுல பேர்லாம் எழுத முடியாது. இத்தனை பேர் இருக்கிறீங்க, கொடுக்க மாட்டாங்க இல்லையா? வாங்குற நேரம் இருக்காது. உங்களுடைய எல்லாருடைய முகத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து மாணவர்களுக்கு நன்றி அப்படின்னு நான் எழுதுவேன். ஏன்னா 10 ஆண்டுகள் கழிச்சு அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது சோமதேசத்துக்கு போனதுக்கு இதுதான் அடையாளமா இருக்கும். உங்களை எல்லாம் சந்திச்சு, ஏன்னா ஒரு நாள் தெருவில் சந்திக்கும் இல்லையா? சார் நான் சோமதேசத்தூர்ல இருந்து படிச்சேன், நீங்க ஒரு நாள் வந்து பேசுனீங்க, நான் இப்ப டாக்டரா இருக்கிறேன் சார் அப்படின்னு பேசுவீங்க. கலெக்டரா வருவாங்க, கையெழுத்து போடணும்னு வச்சுங்களேன். சார் ஒரு நாள் வந்து எங்க ஸ்கூல்ல பேசுனீங்க சார், நான் இப்ப கலெக்டர் சார், வாங்க சார் உட்காருங்க சார் பையன் வருவீங்களா இல்லையா? வருவீங்க. மாவட்ட ஆட்சியர் ஒரு நாள் ஒரு இளநி வேணும்னு தேடுறேன்னு வச்சுங்க, இப்படியே பார்த்துட்டே வருவான். சார் 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 வாங்க 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 கூப்பிடுவீங்க. சார் சோமதேசத்தூர்ல ஒரு நாள் வந்து பேசுறீங்க சார், நான் தான் இந்த பகுதியினுடைய மிகச்சிறந்த விவசாயி சார் நானு அப்படின்னு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களா இருப்பீங்க. அது ஒரு பகுதி. இதுவும் தேவைப்படுது, நம்ம விவசாயம் தேவைப்படுது. அப்ப மிகச்சிறந்த விவசாயிகளாகவும் நம்ம உருவாகத்தான் போகும். எந்த வேலைக்கு போனாலும் கடைசியா ஒரு இடத்த பிடிச்சு வச்சிருக்கணும். 10 ஏக்கராக 5 ஏக்கரா வேலைக்கு வாங்கி விவசாயம் பார்த்துட்டே இருக்கணும். எத்தனை பேர் பணக்காரர்களாகவும் நினைக்கிறீங்க? நான் பணக்காரனாகும் சார் நினைக்கிறவங்க. நான் தான் முதலாள கை தூக்குறேன். வெரி குட். யாரு? பணக்காரர்கள் எல்லாத்துக்கும் பரிசு இருக்குது சார். பணக்காரர்களுக்கு பரிசு கொடுத்துடலாம். இதுதான் முதல் பரிசு. நீங்க பணக்காரன் உட்பட என்னை வந்து கவனிக்கணும். சரியா? வாங்க. நன்றி. இப்ப வந்து இப்ப ஏற்கனவே நம்ம முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். வெளியே போய் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒண்ணு வந்து என்ன சொன்னோம், கொஞ்சம் பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஒன்று மிக மிக முக்கியமானது, கவனிச்சுக்கலாம். கவனிக்கிறோமா? செய்தி ஒண்ணு, வாழ்க்கையில எப்பொழுதும் யாரையாவது என்ன செய்யணும்? பாராட்டிக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்கூடத்துல வகுப்பு விட்டு வெளியே போகும்போது ஆசிரியரை பாராட்டிட்டு தான் வெளியே வரும். சார் நீ கிளாஸ் நல்லா இருந்தது, நல்லா இருக்குதுங்கிறது நம்ம மனசு பொறுத்தது. வகுப்பு நல்லா இருந்தது சார், வாழ்த்துக்கள் சார், பாராட்டிட்டு தான் வெளியே வரணும். அப்பா அம்மாவை வீட்டு விட்டு வெளியே வரும்போது பாராட்டிட்டு தான் வரணும். குழம்பு சரியில்லை, ரசம் சரியில்லை, உப்பு இல்லை, மிளகாய் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ரசிக்க சாப்பாடு ருசிக்க பசிக்குதான். அதனால அப்பா அம்மாவை பாராட்டணும். எங்க போனாலும் சரி ஒரு பாராட்டு. ரெண்டாவது முதல் சொன்னது நன்றி இல்லையா? இது 2 விஷயம் சொல்லியாச்சு உங்களுக்கு. இதெல்லாம் காம்பவுண்டு வெளியே போய் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது, வாழ்நாளெல்லாம் செய்ய வேண்டியது. மூணாவது என்னது? யாருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் யாரையும் குறை கூறிட்டே இருக்கக்கூடாது. அது சரியில்லை, இது சரியில்லை, அது இருந்தா இப்படி ஆயிரும், இது இருந்தா அப்படி ஆகும், டீச்சர் நடத்தி இருந்தாங்க நான் பிரமாதம் படிச்சிருப்பேன், நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்கிற கேள்வி வரும் இல்லையா? நீ என்ன உன்னுடைய படிப்புக்காக முயற்சி எடுத்தேன்னு கேள்வி வரும். அப்ப யாரையும் எப்போ குறை சொல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தயாராகணும். அடுத்தது, எந்த ஒரு செயலையும் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுனாலயே பல வெற்றிகள் வந்து நம்ம காணாம போயிடும். அதனால தள்ளி போடக்கூடாது. இப்ப என்ன சொன்ன? நன்றி சொல்லணும், பாராட்டணும், அப்புறம் என்ன சொன்னோம்? எதையும் தள்ளி போடக்கூடாது, கூடவே கீழே புரிதோட கூடாதுங்க. சரியா? அடுத்தது நீங்களே சொல்லிட்டீங்க, அலைபேசி வந்து அளவா பயன்படுத்துறது. அலைபேசிய அளவா பயன்படுத்தாமே இருக்க முடியாது, காலம் அப்படி இருக்கு. எதற்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். அடுத்தது, நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறது. நாங்கள புத்தகங்களை படிச்சு இப்படி வந்தோம்.
எங்க வீட்டு கூட்டது இல்லையன்னு கேட்டாரு. புத்தகங்கள் இருக்கிற அறை தான் நான் கூட்ட வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. எங்க வீட்டு புத்தகங்கள் உள்ள அறைய, நூலகத்துக்கு மட்டும் ஒரு அறை இருக்கு. எங்க ஊர் கிருஷ்ணாபுரத்துல உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு வாசிப்பு மையமே துவங்கி நடத்திட்டு இருக்கிறோம். சாயங்கால நேரம் வந்தோடனே டியூஷனுக்கு போனா அங்கேயும் உட்காந்து படிக்கணும், கதை புத்தகம் படிக்கணும், கட்டுரை புத்தகம் படிக்கணும். அப்புறம் தான் டியூஷன் கிளாஸ் ஆரம்பிக்கும். நீங்க புத்தகங்களை வந்து தேடி தேடி படிங்க. அது சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. சோலைமாயன் சார் வந்து நிறைய புத்தகங்கள் கைவசம் வச்சிருக்காரு. இங்க ஒரு வாசிப்பு மையத்தை நீங்க துவங்கலாம். வாசிப்பு மையம் துவங்குறப்ப நானே வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்பேன். கதை எழுதுவது, கவிதை எழுதுவது எல்லாமே நம்மளால முடியும். பயிற்சி கொடுப்போம். அடுத்தது வாழ்க்கையில எதிர்காலத்துல என்னவா மாற போறோம் அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்தை தயாராகிக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும்? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. உலகம் பாடும் பாடலோசை கேட்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. கருணையுள்ள கல்வி ஒருவரும் கைவிடுவதில்லை. இந்த அழகிய வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.